சொல்லிட்டியா? தங்கள் வார்த்தை சிறமேற்கொண்டு ஆட எவரும் அத்தனை எழுந்து கொண்டேன் அம்மா. மாப்பிள்ள வந்துட்டாரா? மணமகளே மருமகளே அவன் நொல்லையரை கட்டின அந்த தாலி அவங்க தாலி கட்டியும் ஒண்ணு புரோஜனம் இல்ல. இந்த பக்கமோட நாயல தாலி கட்டுட்ட சேவ் நேரத்துக்கு அப்புறம் தாலி அவ சும்மா என் ஆசை பூரா ஓ மேல தானே. ஐயா மாரியாயி 3 நாள் இந்த தேவடியா அறுத்துட்டு வந்துடணும். அம்மா அழகுங்கிற ஏன்டா தூங்கி அடுப்பா கல்யாணம் செய்தாரு மனவர்ல பொண்ணு அங்க உட்கார்ந்து இருக்கிறா. என்ன தோட்டோட மாமியா உறுப்பினர் மாமியால போய் தாலி கட்டுறீங்க. மாமியா உறுப்பினர் இருந்தாலும் மோளை கட்டப்பா. எனக்கு ஒரு சின்ன அம்மா உனக்கு என்ன வேணும்? எனக்கு மனைவியா வீட்டுக்காரரு இந்தம்மா உன் மகளா? அவன் கண்டவனுக்கு பிறந்த சரி அவனுக்கு பிறந்த இந்த ஆளாருவா என் மருமகன் ஆசை மருமகன். இப்போ உன்னை அத்தம் பானா அம்மா அம்மா பானா? அரு உன்னை அத்தம் பானா அம்மா பானா? அந்த முறைக்கு அத்தை அத்தைதான், அந்த முறைக்கு அம்மா. அப்படி குடும்பம் அப்படி நடக்குது. நீங்க நல்லா இருப்பீங்களா? ஐயோ ஐயோ நல்லா இல்லாம என்ன 5 பேருக்கு சொல்லட்டா 5 பேரா போயிருக்கீங்க. ஏன் கிட்ட தள்ள அடிச்சுக்கிற? அப்படி கல்யாணம் செய்தாரு கல்யாணம் செய்தாரு ஒரு பொண்ணா பிறந்தோம் மனவரில் உட்கார்ந்துட்டு சிரிச்ச முகமா இருக்குல்ல. 3ஆம் தரல வாக்கப்பட்டு வந்து தேவடியா மோவரைய வச்சுக்கிட்டு அவன் மூஞ்ச பத்திய எப்படி தெரிவிக்கிறான்னு எந்த நேரமும் சுந்தரி ஏந்திரி. உலகத்துல பழமொழி சொல்லுங்கம்மா. பெண்களா பிறந்தவர் கல்யாணம் செய்யாததுக்கு முன்ன ஒரு தவறு செய்திருந்தா கூட யார தொட்ட தோஷமோ நீரை தொட்டா விலகுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரிங்கம்மா. அது போல இந்த மனக்கோலத்தோடு உன் புருஷனை அழைச்சிட்டு போயிட்டு குளக்கரையில நல்லா குளித்து சாரபான விதிகளை முடித்து 2 பேரும் வீட்டுக்கு வாங்க. போயிட்டு வா போயிட்டு வா தம்பி. போய் புடிச்சிட்டு வா போலாம். எல்லாம் போய் புடிச்சிட்டு வா போலாம். குளக்கரை தண்ணி
கரெக்டாக இருக்கும் ஆட்டை தான் கரெக்டாக இருக்கும்